பாய் த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். த விஷன் வியூ நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன். விஷன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதிமுக பாஜகவோட கூட்டணியில தொகுதி பங்கீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இந்த வாட்டி அவர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு. பெரும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. எதிர்பாராத விதமா அவங்க ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்களுக்கிடலாம் கூட பங்கீடு இருக்கும், ஒரு கம்பார்ட்மெண்ட் முறையில் அந்த மாதிரி இருக்குன்ற ஒரு பேச்செல்லாம் போச்சு. இந்த தொகுதி பங்கீடுகள் மூலிமா என்னென்ன மாதிரியான ஓட்டுகள் பிரியும், இல்லை எவ்வளோ பேர் தொகுதிகள் பிரிக்கப்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல வந்த தகவல், இப்போ தமிழகத்தோட தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயலை நியமிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து எடப்பாடி அவர்களை சந்திக்கிறாரு. சந்திப்பு சுமூகமாக நடக்குது. சந்திப்பு நடந்துட்டு இருக்கும்போதே வந்த தகவல் என்னன்னா, ஓபிஎஸோட அணிக்கு 3 தொகுதியும் டிடிவியோட அணிக்கு 6 தொகுதியும் ஒதுக்கப்பட போகிறதா தகவல் வந்துச்சு. சரி, அவ்வளோதான், இணைப்பு ஒருங்கிணைவு நடந்துரும் போல் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் இமிடியேட்டாக ஓபிஎஸ் அவர்கள் ரியாக்ட் பண்ண விதம் இருக்குல்ல, இபிஎஸ் கூட எந்த காலத்துலையும் கூட்டணி கிடையாதுங்கிறத தெளிவாக இருக்கிறோம். கட்சியோட அடுத்த மற்றவர்கள் பேசியதெல்லாம் நான் வழிமொழிகிறேன், ஒத்துக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன்ட்டாரு. ஸோ எந்த காலத்துலையும் கிடையாது அப்படின்ட்டா, அப்போது எனக்கு அங்கே தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ உண்மையாகவே முதல்ல வந்த தகவல் உண்மையாக இல்லைன்னு. ஏன்னா இதற்கு முன்னாடி அமித்ஷா போய் சந்திச்சப்ப கூட ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது, எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் வந்து அதிமுக இணைய தயாராக இருக்கிறேன். முன்னாடி என்ன மாதிரியான ஒருங்கிணைப்பாளராக இருந்தோமோ அந்த மாதிரி இருந்துக்கலாம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கேஸ்லாம் வாபஸ் வாங்கிக்கலாம், இரட்டை கேஸ்லாம் வாபஸ் வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் விஷயத்தை பேசிட்டு வந்தார். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ பியூஷ் கோயல் வந்த நிகழ்வு நடக்குது. அப்போ இந்த நிகழ்வில் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கு 3 தொகுதி, டிடி அவர்களுக்கு 6 தொகுதி அவர் ஒத்துக்கிட்டார், எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கிட்டு இருந்தார்னா ஏன் ஓபிஎஸ் இப்படி ஒரு விஷயத்த சொல்ல போறாருங்கிற கேள்வி எனக்கு வருது. அப்போ உண்மையாக அந்த பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ் சேர்த்துக்கல எடப்பாடி அவர்கள் தயாராக இருந்திருக்க மாட்டாரோன்னு தோணுது. அவர் தயாராக இருந்திருந்தால் ஓபிஎஸ் இதை சொல்ல போறாரு. சீட்டு கம்மியாக இருக்க ஒரு 5 சீட் கொடுங்கிறது அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. முதல்ல இதை இணைக்கிறதுக்கே தயாராக இல்லை. இப்போ ரெடின்னு சொல்லிட்டாருன்னா அது பார்த்துக்கலாமே. 3 சீட் 5 சீட் ஆக்கலாம், 6 சீட் ஆக்கலாம், அது பேச்சுவார்த்தை தானே. அவருக்கு டிடிவி 6 கொடுக்குறீங்க, எனக்கு 6 கொடுக்குறீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை 6 தர முடியும், 4 வேணா வாங்கிக்கோங்கிறது அது அடுத்த கட்ட டிஸ்கஷன். இந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தது தானே ப்ராப்ளமாக இருந்தது. அப்போ நடக்கிறதுக்கு எடப்பாடி ஓகே சொல்லிட்டாருன்னா ஓபிஎஸ் என்ன சொல்ல போறாருங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஓபிஎஸ் அமித்ஷாட்ட போய் சந்திச்சு இதைத்தான் அவர் பேசின விஷயம் இதுதான் அப்படிங்கிறது உண்மை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விப்படி இது ஓபிஎஸ் அவர்களும் இணையல் அப்படின்னா டிடிவி அவர்கள் அடுத்தது இணைவாரா, இல்லை டிடிவி தனியாகவும் டிடிவி அதிமுக அணியிலும் ஓபிஎஸ் தனியாகவும் இருப்பாராங்கிறது தெரியலை. ஸோ அப்போது இந்த நேரத்தில் இந்த தொகுதி பங்கீடு எப்படி இருக்கும், யாருக்கு என்ன சீட்டு போகுங்கிறத நம்ம கணிக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஓபிஎஸ் அவர்கள் அவங்களுடைய கூட்டத்தில் வந்து திமுக பக்கம் போகிறதா இல்லை தாவேகா பக்கம் போகிறதா அப்படிங்கிறத அவங்களுடைய நிர்வாகிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு ஃபார்ம் கூட கொடுத்து ஃபில்அப் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல்கள் கூட வந்துச்சு. அதன் மூலியமாக அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் கண்டிப்பாக அதிமுக கூட எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் கூட்டணி இருக்க மாட்டோங்கிறத திட்டவட்டமாக அவர் சொல்லிட்டார். இதை எப்படி பார்க்குறீங்க? திரும்ப திமுக கூட போகிறதோ, இல்லை திரும்ப இல்லை அவங்க எதிரான ஒரு கட்சியாக இருக்கிறவங்கள்ட்ட, இல்லை புதுசாக வந்து தாவேகாட்ட போகிறதோ எப்படி பார்க்குறீங்க? இவங்க 2 பேரோட ஓபிஎஸ் கிட்ட இருந்த நல்ல ஆப்ஷன் அதிமுகவில் இணைகிறது. அதனால தான் அவர் இவ்வளோ நாளைக்கும் எடப்பாடி அவர்கள் சேர்த்துக்கவே முடியாதுன்னு சொன்னால் கூட இல்லை சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி துணியிலே அவர் இருந்துட்டு இருந்தார். ஓகேவா? ஸோ இப்போது நேற்று நடந்த நிகழ்வில் ஓபிஎஸ் இந்த முடிவை எடுக்கலை, எடப்பாடி அவர்கள் சேர்த்துக்கல அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஓகேவா? அதுக்கு தயாராக இல்லை. ஸோ இனிமேல் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போனதுனால இவராக வந்து ஓபிஎஸ் கூட எந்த காலத்தையும் கூட்டணி கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதாக பார்க்குறேன். இதைத்தான் சொல்லணும்னா இந்த நிகழ்வுக்கு முன்னாடியே பேசியிருக்கலாம். அமித்ஷாவை சந்திச்சு வந்துட்டு எந்த காலத்துக்கும் நீ ஓபிஎஸ் கூட கூட்டணி கிடையாது, நம்ம டிவிகே கூட போகலாமா, இபிஎஸ் கூட கூட்டணி கிடையாது, டிவிகே கூட போகலாமா, இல்லை திமுக கூட போகலாமுங்கிற விஷயத்தை எப்போ டிசைட் பண்ணிக்கலாமா? நேற்று வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணாரு அப்படிங்கிற கேள்வி வந்தது. சீட்டு கம்மியாக இருக்குன்னு இந்த முடிவெல்லாம் எடுத்துருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேவா? ஸோ எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கல அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு. ஓகே, இப்போ அவருக்கு இருக்க 2 ஆப்ஷன். ஒன்று திமுக கூட்டணியில் போகிறது, இன்னொன்று தாவேகா கூட்டணியில் போகிறது. இப்போ செங்கோட்டையன் மாதிரி கட்சியில் ஒரு நபராக போய் சேர மாட்டார். டிவிக்கில் கட்சியில் ஒரு நபராகவோ திமுக கட்சியில் ஒரு நபராகவோ சேர மாட்டார். அவருடைய அதிமுக உரிமை மீட்பு கழகம் இருக்குல்ல, அந்த கழகத்தை தான் கொண்டு போய் இணைப்பார். கூட்டணியாக இந்த எலெக்ஷன் இணைக்கிறது இல்லை, கூட்டணிக்கு சேருவார். அப்போது அது திமுகவா தாவேகாவா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. திமுகவில் போனால், அதாவது அதிமுகவில் இருக்கும் பொழுது அதிமுகவில் ஏற்பட்ட பிரச்சனைனால அதிமுகலேருந்து உரங்கட்டப்பட்டிருக்கார், வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஓபிஎஸ். அப்படிங்கிற தன்மை தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு இருக்கும். ஓகேவா?
ஸோ அவர்கள் இயல்பாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ரெண்டாவது, இயல்பாக அவங்க அதிமுக ஆதரவாளர்கள். ஆனாலும் அவர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சமூகத்தவர்கள், சொந்த சமூகத்தவர்கள்லாம் சேர்ந்து நம்ம தலைவர் இப்படி பண்ணிட்டாங்களே ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற ஒரு எண்ணத்தில் அவருக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் கடந்த தேர்தல் வரைக்கும் அவர் அதிகமான வாக்குகள் பெற்றதற்கான, வெற்றி பெறலனாலும் நல்ல வாக்குகள் பெற்றதுக்கான காரணம் வந்து அதுதான். ஓகேவா? ஆனால் இப்போ அவர் திமுகவில் போனால் அவர்கள் எல்லாரும் ஓபிஎஸ் ஆதரவாளர் இருந்தால் கூட எல்லா காலத்திலும் திமுகவோட எதிர்ப்பாளர்கள், எந்த காலத்திலும் திமுக ஓட்டு போடாதவங்க. அப்போ இவர் திமுக கூட போனால் அந்த இப்போ கடந்த எலெக்ஷனில் ஓபிஎஸ்க்காக விழுந்த மொத்த ஓட்டுகளும் இந்த எலெக்ஷனில் திமுகவுக்கு போனால் விழுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. ஸோ அது ஒரு பாதியாக கூட குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் திமுகவில் சேர்றதுனால இருக்குது. ஓகேவா? ஆனால் திமுகவில் சேரும்போது என்ன ஒரு ப்ளஸ்னா, இனி அவர் பொலிட்டிக்கலி ஆக்டிவாக இருக்க போகிற கடைசி 10 வருடம் நம்ம புரிஞ்சுக்கலாம் பொலிட்டிக்கலி. ஸோ லாஸ்ட் டிகேடில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய தலைவர்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் டிகேடில் கம்ஃபர்டபுளாக இருக்க நினைப்பாங்க. திமுக கூட்டணியில் போயிட்டா ஓகே, ஒரு ஜெயிக்கிறதுக்கு வின்னிங் அலைன்ஸ்னு சொல்லப்படுற பட்சத்தில் அது ஜெயிச்சிடும். கடைசி நேரம் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு போகலாம், பெரிய அலைச்சல் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, ஓரளவுக்கு வெற்றி உறுதியாக இருக்குங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த சிக்கல் அவர் யோசிக்கணும். நான் முன்னாடி சொன்ன சிக்கல், திமுகவில் போனால் அதிமுக அவருக்கு போட்ட வாக்காளர்கள் அப்படியே போடுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் எனிவேஸ் திமுகவோட ஓட்டு இருக்குல்ல, அதே தொகுதியில் திமுக விழுகிற ஓட்டுகள்லாம் சேர்ந்து அவர் ஜெயிச்சிருவார் நம்ம ஓரளவு கணிச்சோம்னா அந்த ஆங்கிளில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு அவர் அப்படி ஒரு ஆங்கிளை யோசிக்கலாம். ஒன்று. இன்னொன்று, தன்னுடைய மகன் இருக்கார், ஸோ அவருக்கு ஒரு சீட்டு, அவரோட ஃபியூச்சர் கிட்டத்தட்ட அப்படி திமுகவோட சேர்ந்தவருக்கு அவருக்கு இன்னும் பல வருடங்கள் இருக்குது, 40-50 வருஷம் இருக்குது அவருக்கு பாலிடிக்ஸில். ஸோ அவருக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஒன்று. அப்படியே நீங்கள் தாவேக்கா பக்கம் வந்தோன்னா வெற்றி உறுதி இல்லை. ஓகேவா? வெற்றி உறுதி இல்லை. ஸோ தோல்வி கூட நிகழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் தொண்டர்களானவங்க அப்படியே வருவாங்க, அவங்க வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. திமுகவுக்கு போகும்போது அந்த ஓட்டு குறையும், தாவேக்காவுக்கு வரும்போது அந்த ஓட்டு ஒரு 75% வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு ப்ளஸ். ஓபிஎஸ் மட்டும் அவர் இருக்கிற தொகுதியில் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது அவர் மட்டும் ஜெயிச்சு கட்சி ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு எம்எல்ஏ மட்டும் இருப்பார், நம்ம எம்எல்ஏ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா தாவேக்கா சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் அதுவுமே ஒரு 100% கன்ஃபார்மாக ஒரு எம்எல்ஏ ஆயிடுவாருன்னு சொல்லிட முடியாது. இல்லை, பெரிய உழைப்பு இருக்கணும், ஒரு பெரிய உழைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு பெருசாக மனக்கடனும். திமுக விட இது கொஞ்சம் சேஃப் கம்மி தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். தாவேக்கா எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத ஓரளவு கணிச்சுக்கிட்டு அவருடைய மகன் அங்கே இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கலாம். ஆனால் தாவேக்கா எலெக்ஷனுக்கு பிறகு எந்த அளவுக்கு எவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்க, ஒருவேளை பெருசாக ஜெயிக்கல் அப்படின்னா அதற்கு பிறகு இப்போவே செயல்பாடு குறைவாக இருக்கக்கூடிய விஜய் அதற்கு பிறகு எப்படி செயல்படுவாருங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. அப்போ அந்த கட்சியில் உட்காந்து என்ன பண்ண முடியும், பையனோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் இது ஒரு கூட்டணி தான். கட்சியில் போய் சேர்ந்தால் தான் இவ்வளோ ஆங்கிள். தனியாக ஒரு கூட்டணி தானே, இந்த கூட்டணியில் போனால் அடுத்த எலெக்ஷனில் வேறு கட்சியில் கூட்டணி போயிடலாங்கிற ஒரு சேஃப் ஜோன் ஒன்று இருக்குது. ஒரு பாயிண்ட் ஒன்று, ஒரு கட்சியில் கூட்டணியாக சேர்ந்துட்டு இப்போ பல கட்சிகள் திமுகவோட கூட்டணியாகவே இருந்துட்டு இருக்காங்கல்ல, எந்த எலெக்ஷன் வந்தாலும் கிட்டத்தட்ட அவங்க திமுகவினராகவே இருப்பாங்க இல்லையா, இன்னொரு கட்சியாக இருந்தால் கூட. அந்த மாதிரி கூட ட்ராவல் பண்ணிடலாம், சேஃப் ஜோன். இந்த பக்கம் வந்தோன்னா மாறிக்கலாம். இந்த தேர்தலுக்கான ஒரு முடிவு, இந்த தேர்தலுக்கு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு பிளான் பண்ணி மாறிக்கலாங்கிற ஒரு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரெண்டுல எந்த முடிவு எடுக்க போறாங்கிறது அவரோட சாய்ஸ் தான். எனிவேஸ் அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டார், இபிஎஸ் தலைமை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு, அவரோட பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுங்கிற ஒரு மோட்டிவ்ல இருந்த ஒரு நபர் தான் செங்கோட்டையன் அவர்கள். இப்போ அவர் தாவேக்கால இருக்காருங்க போது அவர் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா. எல்லாமே அவங்களாம் சேர்ந்து பேசி தானே செங்கோட்டையனை வெளியே வர வேண்டிய நிலைமையே வந்தது. இப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓபிஎஸ் நம்ம அணிக்கு கொண்டு வரலான்னு அவர் பிளான் பண்ணுவார். ஓபிஎஸ் இந்த அணிக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சீட்டு கிடைக்கும். அது விஜய்க்கு ஒரு வகையில் ப்ளஸ் தான். இப்போ செங்கோட்டையன் தனி நபராக வந்திருக்கிறாரு, செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேருக்கு சீட்டு கொடுப்பாரு. இப்போ இவங்க ஒரு கட்சியாகவே வந்து சேரும்பொழுது ஒரு 10 சீட்டு கூட கொடுக்கலாம் இல்லையா, தென் தமிழகத்தில் ஒரு 10 சீட்டு கூட கொடுக்கலாம். அப்போ 10 சீட்டை ஓபிஎஸ் பார்த்துப்பாரு, நமக்கு ஒரு சுமை குறைஞ்சதுங்கிற. கமல் போன எலெக்ஷனில் கடைசியில் சரத்குமாருக்கு 25 சீட்டு, ஐஜேகேக்கெல்லாம் கொடுத்தாருல பிரித்து 230 தொகுதியில் போட்டியிட கஷ்டப்பட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் தான் ஓபிஎஸ் வர்றது, தாவேக்காவுக்கு ப்ளஸ். ஆனால் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான். ஒரே ஒரு பாயிண்ட்ல யோசிப்பாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவேக்காவோட பெட்டர் சாய்ஸ் வந்து திமுக போயிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் 50 வருஷமாக அதிமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து கூட இருந்து திமுகவை எல்லா காலத்திலும் எதிர்நிலையிலே வைத்திருந்த செங்கோட்டையனால் திமுக பக்கம் போக முடியல. அதுக்கு தாவேக்கா பெஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டார்ல.
அதே மனநிலையோட ஓபிஎஸ் இருந்தாலும் இந்த பக்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, நான் அந்த பக்கம் போறேன்னு கூட யோசிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி தான் சிஎம் சந்திச்சிட்டாரு 2 வாட்டி. அவருக்கு அவர் அதை சந்திச்சதே அவருக்கு ஒரு பின்னடைவு தான். அது எப்படி ஓபிஎஸ் போயிட்டு, ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சரா இருந்தவர். அவர் ஓபிஎஸ்ங்கிறத தாண்டி முதலமைச்சரா இருந்த ஒரு நபர் அதிமுகங்கும் போது அவரு எதிர்கட்சியா இருந்த ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாருங்கிறது ரொம்ப ஒரு பெரிய, அது ஒரு பின்னடைவு தான். அது எப்படிங்க சந்திக்க முடியும், எப்படி அங்க போய் கூட்டணி ஒரு சேர முடியும், ஒரு தீவிர ஒரு அதிமுக விசுவாசி இதை செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அடுத்த கட்ட தலைவர்கள் பலரும் போயிருக்கிறாங்க, அவங்க ப்ராப்ளம் இல்லை, இவங்கெல்லாம் ஐகானிக் பீப்புள் ஏடிஎம்கேல இருந்தவங்க. ஸோ அவங்க போக முடியாது, அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. செங்கோட்டையனுக்கு இருந்த அதே முனையில் இருந்தால் இந்த பக்கம் வருவார். இங்கே மைண்ட் செட் தான். ஸோ டிசிஷன் அவரோட கையில் தான் இருக்கு. தினகரன் அவர்களுக்கும் ஓட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு அவர்கிட்ட ப்ரெஸ் மீட்ல இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து பாஜக மூலியமா உங்களுக்கு தொகுதிகள் பங்கீடு வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம், தகவல்கள் இருக்கு அப்படி. அவர் வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில முடிச்ச, வதந்திகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது, நான் வந்து அம்மாவுடைய பிறந்தநாளுக்கு அப்புறம் தான் என்னங்கிறது நிலைப்பாடு சொல்லுவேன், February 24 அப்புறம் தான் நான் என்னன்னு சொல்லுவேங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, நேற்று நடந்த அந்த தகவல் உண்மையா இருந்துச்சு. டிடிவி கார தொகுதி கொடுக்கறதுக்கு இபிஎஸ் ரெடியா இருந்தாரு, அது உண்மை அப்படின்னா டிடிவி அந்த பக்கம் போறது பெஸ்ட். வாக்கு சிதறாது. அவர் ஆல்ரெடி கடந்த எலெக்ஷன்ல பல தொகுதிகளில் அதிமுக 5000 ஓட்டுகளுக்கு குறைவா தோற்றதுக்கு முக்கியமான காரணம் அமமுக வாங்கிய ஓட்டுகள் எல்லாருக்குமே தெரியும், டேட்டாவோட இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ டிடிவி அங்கே போகிறது அதிமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு வகையில் பல தொகுதிகளில் ப்ளஸ்ஸாக இருக்கும். டிடிவிக்கு தான் ப்ளஸ். எவ்வளோ நாளைக்கு எந்த இடமே இல்லாமல், எந்த எதிர்காலம் இல்லாமல் எப்படி சுற்றிட்டு இருக்கிறது? இந்த எலெக்ஷனில் இதை மிஸ் பண்ணிட்டாருன்னா அடுத்தது அரசியல் என்ன, அடுத்தது இவர் இப்படியே தான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆகிடும். இந்த எலெக்ஷன் இவர் முன்னாடி மாதிரி தனியாக போய் நின்னாருன்னா வழக்கம் போல் ஓட்டு வாங்குவார். அதிமுகவு சில இடங்களில் பின்னடைவு ஏற்படுத்துவாரை தாண்டி அவருக்கு எந்த பலனும் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரை நம்பி இருக்கிறவங்களும் வெளியே போயிடுவாங்க. அவருக்குமே அடுத்தது என்ன மூவ் பண்ணணுன்னே தெரியாது. இப்படியே அப்போ வந்து ப்ரெஸ் மீட்டில் மட்டும் தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற மாதிரி இடத்த நோக்கி நகர வேண்டியது இருக்குன்னா, ஸோ என்ன கேட்டால் டிடிவி அந்த பக்கம் போகிறது இபிஎஸ் ரெடியாக இருந்தால், இருக்கிற பட்சத்தில் இபிஎஸ் தயாராக இருக்காங்கிறது முதல் கேள்வி. ஆல்ரெடி டிடிவியை வந்து என்ன சொன்னார், நாங்கள் இபிஎஸ்ஸை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கூட்டணி விட்டு வெளியே வர்றாரு இல்லையா? ஸோ இபிஎஸ் ரெடியாக இருக்காருங்கிறது ஃபர்ஸ்ட். இபிஎஸ் ரெடியாக இருந்தாருன்னா டிடிவி அந்த பக்கம் போகிறது பெட்டர், அவருக்காக பெட்டர். இல்லை அப்படின்னா இவங்க என்ன பண்ண முடியும்னா, இப்போ டிடிவி விஜய் பக்கம் வந்தாங்கன்னா டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் எல்லாருமா சேர்ந்து இபிஎஸ்ஐ பலவீனப்படுத்த முடியுமே தாண்டி இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் வருமா அப்படின்னு தெரியல. எந்த அளவுக்கு அந்த பலம் வரும் அப்படின்னு தெரியல. ஓகேவா? இது ஓவராலா டிஎம்கேக்கு பலமாயிடும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இப்போ இவங்க பிரிஞ்சு போறதாகட்டும், இல்லை இவங்க வந்து இபிஎஸ் அவர்களை விட எதிர்த்து வர்றது, இன்னொரு பக்கம் தாவைக்கால போய் இணைகிறது, இல்லை தாவைக்காவு கூட இவங்களுடைய ஓட்டு தான் அங்கே பிரியுது, அதிமுகவோட பேங்கிங் குறையும், இல்லை இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாகும், நாங்கள் சேஃப் ஜோன்ல இருப்போம், அது இவங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஒரு சேஃப் ஜோன்ல டிஎம்கே இருப்பாங்க. ஆனால் இவங்க எதிர்க்கிறது என்னமோ டிஎம்கேவை தான். இப்போ தாவைக்கா வந்து தீய சக்தின்னு சொல்றாங்க டிஎம்கேவை தான், ஆனால் அவங்க ஓட்டு பிரிக்கிறது என்னமோ ஏடிஎம்கேல இருந்து தான். இப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? இது இந்த தேர்தல் ரொம்ப டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுக அணியில் இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பா டஃப் தான். நான் அது சொன்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் சின்ன சின்ன மார்ஜினில் அதிமுக வீழ்வதற்கு டிடிவி ஓபிஎஸும் ஒரு காரணமாக அமைஞ்சிட்டாங்க. ஸோ இவர்கள் அங்கே இணையும் பொழுது ஒரு எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு அது டஃப் தான். திமுக தாவேக்கா பக்கம் டிடிவி ஓபிஎஸும் வந்தாங்கன்னா ஒரு வகையில் திமுகவுக்கு அது ப்ளஸ் தான். அவங்க அதிமுக அதிருப்தி ஓட்டுகளை மட்டும் வாங்க போறதில்ல. அவர் பெண்கள் ஓட்டை கொஞ்சம் வாங்குறாருன்னா அந்த பெண்கள் ஓட்டில் திமுகவுக்கும் பலரும் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதையும் வாங்குறாரு. நான் என்னுடைய கணிப்புப்படி எல்லாருமே 18 வயசுலேருந்து 25 வயசு கூட இளைஞர்களை பற்றி பேசுகிறாங்க. 30 வயசுலேருந்து 45 வயசு கூட மிக தீவிரமான விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடியெல்லாம் அதில் பலரும் திமுக ஓட்டு போட்டவங்க. அவங்களாம் இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த ஏரியாவிலேருந்தே கொஞ்சம் ஓட்டு வாங்குவார். அப்புறம் சிறுபான்மையர் ஓட்டு கொஞ்சம் வாங்குவார். அதுவும் திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் கூட்டணி போக வேண்டியதான். ஸோ அங்கேயும் வாங்குவார். ஓகேவா? 4வது தொகுதி வரையும் அவங்களுக்கு இது டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் ஊர் கன்னியாகுமரி குளச்சல் தொகுதி வந்துட்டிங்கன்னா அங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக மீனவ சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பயங்கரமான இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுறங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. கலை யதார்த்தம், நான் நம்ம ஊருங்கிறதால சொல்கிறேன். அது இந்த ஓட்டுகள் எல்லாமே யாருக்கு போக வேண்டியது? திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போக வேண்டியது. அப்போ அந்த ஏரியாவில் இவர் யாரோட ஓட்டை பிரிக்கிறாரு? திமுக காங்கிரஸ் ஓட்டு தான் பிரிக்கிறாரு. அப்போ நம்ம ரொம்ப பொதுவாக இவர் அதிமுக ஓட்டை தான் பிரிக்கிறாரு, அதிமுக அதிருப்தி வாக்கெல்லாம் பிரிக்கிறாருங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அதில் உண்மை இருந்தால் கூட திமுக ஓட்டையும் பிரிக்கிறாருங்கிறத உண்மை. செக்டார் வைஸாக பிரிக்கிறாரு, தொகுதி வாரியாகவும் பிரிக்கிறாரு இல்லையா? ஸோ திமுகவும் அது ஒரு டேமேஜ் பண்ணும். எப்படி பார்த்தாலும் விஜய் இந்த எலெக்ஷனில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிளேயர்.
அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ அந்த பிளே வந்து யாருக்கு சாதகமாக போகுது யாருக்கு பாதகமாக போகுதுங்கிறது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்லை சாதகமும் இல்லாமல் பாதகமும் இல்லாமல் ஒரு ஒரு பெரும்பான்மையே இல்லாமல் ஒரு ஆட்சி அமைகிறது கூட காரணமாக இருந்துருவாரா அப்படிங்கிறதை நம்ம எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். பட் எல்லாரும் சொல்ற மாதிரி இது அதிமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கல. திமுகவுக்கும் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அது திமுகவுக்கும் தெரியும்னு தான் நினைக்கிறேன். அவங்க அதை புரிஞ்சுக்காம இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒன்று கிடைக்கும் போது அவங்க கிடைக்க மாட்டாங்களா? அதிமுக அப்படித்தான். அவர்களுக்கு பெரிய டீம் இருக்கு, எல்லாமே களத்தில் இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. யாரால எந்தெந்த பாதிப்பு எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பட் வெளியே இப்படி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறது திமுகவுக்கும் நல்லது. அதிமுகவோட அதிருப்தியோட தான் அதிகமாக வாங்க போறாரு, ஸோ ஈஸியாக திமுக ஜெயிச்சிடும் அப்படிங்கிற பெர்செப்ஷன் கிரியேட் ஆகுதுல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி ஒரு பெர்செப்ஷனை திமுக கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் ஆகுறது அவங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதிமுக இந்த நேரம் எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறத பொறுத்து தான் இந்த எலெக்ஷனோட வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி களமாக மாறுங்கிறது அடுத்தடுத்த அதிமுகவை முடிவு பொறுத்து தான் இருக்கும். இப்போ பாஜக அவங்க வந்து 40 தொகுதிகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்க முன்னாடி கேட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அவங்க 40 கேட்டால் இவங்க வந்து எவ்வளோ கொடுப்பாங்க, அதில் ஒரு பேரம் பேசுகிற ஒரு விஷயம் போகும். எவ்வளோ தொகுதிகள் கொடுக்கறது வந்து அதிமுகவுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு எவ்வளோ குறைவாக தொகுதி கொடுக்குறாங்களோ அவ்வளோ தூரம் அதிமுக நல்லது. எவ்வளோ தூரம் அடித்து குறைவாக கொடுக்க முடியுமோ அடித்து பேசி எவ்வளோ தூரம் குறைவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அதிமுகவுக்கு நல்லது. இதுதான் ஃபேக்ட். அவங்க கிட்டத்தட்ட 60 தொகுதியோட லிஸ்ட் கொடுத்துறதுக்காக தகவல் வரும். ஆமாம் 60 தொகுதி, அதில் வந்து 40 தொகுதி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 40 தொகுதியில் 20 தொகுதி ஆல்ரெடி ஏடிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்க தொகுதியை கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே எம்எல்ஏ அங்கே இருக்காங்க கோவை மண்டலத்தில். அந்த தொகுதியில் நாங்கள் வெல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ வாய்ப்பு இல்லையோ, நாங்கள் ஆல்ரெடி எம்எல்ஏ இருக்கும், அதே உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதானே எடப்பாடி அவர்களுக்கு தோணும். ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட எண்ணம் என்னன்னா, நம்ம வந்து அதிக தொகுதியில் ஒரு 40 தொகுதியாவது வாங்கிடணும், ஒரு 15 தொகுதியாக 4 எம்எல்ஏ அந்த வாட்டி ஒரு 10 எம்எல்ஏவாச்சும் மினிமம் வந்துடணும். இப்போ ஒரு 15 எம்எல்ஏ ஒரு 10 எம்எல்ஏ வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கட்சி வளர்ந்துருக்கு, அதிமுக ஓட்டை வச்சு நம்ம ஜெயிச்சிருவோம், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ பிஜேபிக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னா கூட அது ஜெயிப்பதற்கான ஓட்டு கிடையாது. அவங்க 11% அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்தது. தமிழ்நாடு எலெக்ஷன் அது கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடியா இந்தியா கூட்டணியா இந்தியான்னு சொல்லும்போது அங்கே ஒரு கொஞ்சம் ஓட்டு விழுந்திருக்கும். இந்தியா கூட்டணி பிடிக்காதவங்க அங்கே போட்டிருப்பாங்க. போன வாட்டி ஏடிஎம்க்கு ரோல் இல்லை, தனியாக நின்றதுனால அவங்களோட ஓட்டு 11% வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சட்டமன்றத்தில் வராது இல்லையா? ஸோ அதனால அவங்க 11% கிளைம் பண்ணால் கூட அந்த 11% ஓட்டை வச்சு எந்த தொகுதியில் ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கிறது குறைஞ்சபட்சம் 35% ஓட்டு வேணும்ல ஒரு தொகுதிக்கு. ஸோ அவங்க ஜெயிப்பதற்கான ஓட்டு அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ அப்போ அவங்க ஜெயிக்கிற ஓட்டு எல்லாமே அதிமுக ஓட்டை வச்சு தான் ஜெயிப்பாங்க. ஓகே, ஸோ அப்போது எப்படியாச்சும் ஒரு அதிக தொகுதி வாங்கி ஒரு 10 தொகுதி ஜெயிச்சலான்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அது தவறு இல்லை. ஒரு கட்சியாக ஒரு தேசிய கட்சி நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. இங்கே நமக்கு தமிழகத்தில் வீக்காகவே இருந்துட்டு இருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரும். அப்போ இந்த எலெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் என்ன கேட்டால் அவங்க யூஸ் பண்ண நினைக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் எடப்பாடி அவர்கள் மிக குறைவாக சீட்டை கொடுக்கறதா நல்லது. இது அதிமுகக்குள்ளே அதிருப்தியை உண்டு பண்ணும். இப்போ அவங்க 40 சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா 40 தொகுதியில் அதிமுகவினர் வேலை செய்யணும்ல. அதிமுகவினரில் எத்தனை பேர் எப்படி பார்த்தா அதிமுக தொண்டர்கள்லாம் தமிழகத்தை சேர்ந்தவங்க, அவர்கள் எப்படி பார்த்தா தமிழக மக்கள். அவர்கள் பிஜேபி மேலே அவங்க என்ன மனையில் இருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அவர்கள் வந்து எதுக்கு இவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு தானே தோணும். அப்போ அந்த வேலையோட வீரியம் குறையும்ல. அப்போ அங்கே தோல்வி அடைகிறது தானே வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, பிஜேபி நீங்கள் 40 தொகுதியை நிப்பாட்டிட்டீங்கன்னா இல்லை 50 தொகுதி நிப்பாட்டிங்கன்னா அந்த தொகுதியில் தமிழ்நாட்டு நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயிச்சிருமே. நீங்கள் 40 தொகுதி கொடுக்குறீங்கன்னா 30 தொகுதியை ஈஸியாக திமுக பக்கம் கொடுத்துறீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அதுக்காக 10 ஜெயிச்சிருவாங்க சொல்ல வரல, ஒரு 5 வச்சுக்கலாம் மினிமம் 30 தொகுதியை கொடுத்துட்டீங்க. மேக்ஸிமம் 35 தொகுதி வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஈஸியாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுல்ல. அப்போ அதை எடப்பாடி அவர்கள் செய்ய மாட்டார். அதனால எப்படின்னாலும் அந்த கணக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க 30 தொகுதியில் அப்படிங்கிற மாதிரி 40 தொகுதி உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படி ஆகிடும். இப்போ அடுத்து வேற கட்சிகளுடைய கூட்டணிகள்லாம் முடிவாகுமா? இப்போ தேமுதிக இருக்காங்க, பாமக இருக்காங்க, அன்புமணி தனி அவர்கள், ராமதாஸ் அவர்கள் இருக்கு. இப்போ அவங்க வருவாங்க. அடுத்து அவங்களுக்கான தொகுதி பங்கீடுகள்லாம் முடிவு எடுக்கப்படணும். அவங்களுக்கும் இருக்குல்ல அதிமுகவோட, இல்லை அவங்க பேச்சுவார்த்தை பாஜகவோட இருக்கும். அதெல்லாம் பிளான் பண்ணி இந்த டிசிஷன் எடுப்பாங்களா? ஆமாம், நீங்கள் இன்னைக்கு இருக்கிற கணிப்புக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பாமக உள்ள வரும்போது அவங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு ஒன்று இருக்கு. அவங்க எப்படி பார்த்தாலும் வட தமிழகத்தில் அவங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. இந்த முறை கடந்த முறை தோற்றிருந்தா கூட இந்த முறை டிஎம்கே ஆளுங்கட்சி, ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க ஓரளவு கணிசமான வாக்குகள் பெறுவாங்க, வெற்றி கூட பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாமகவை எப்படியாச்சும் உள்ள எடுத்துகிட்டு வரேன்னு நினைப்பாங்க. ஒருங்கிணைந்த பாமக வந்தால் சேஃபு.
பலம் இல்லை ஒன்று இல்லை அன்புமணி மட்டும்தான் வராரு, சரி நான் இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ளன்ட்டு ராமதாஸ் அவர்கள் அமைதியாக இருந்துட்டாருன்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ராமதாஸ் அந்த பக்கம் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாமகவை இருக்கிற கூட்டணியில் விசிகா தலைவர் திருமாவளவன் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் ராமதாஸ் மட்டும்தான் வராரு, நான் முழுக்க முழுக்க இந்த கொள்கைக்கு ஒத்து வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வந்துட்டா வந்தது தான். அப்பவும் ரொம்ப விம்பு பிடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ராமதாஸ் அங்கே போயிட்டான்னா அது பிரச்சனை ஆகும். ஸோ ஒருங்கிணைந்த பாமகவை வரணும், அதற்கான வேலை தான் செய்வாங்க. பிஜேபி அந்த வேலை தான் செய்யும். பிஜேபி எப்படியாச்சும் ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் சேர்த்து வச்சுட்டு ஒருங்கிணைந்த பாமகவா நீங்கள் இங்கே வந்துருங்க, ஒருங்கிணைந்த அதிமுக பேசி ஒருங்கிணைந்த பாமகன்னு பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்க. ஒருங்கிணைந்த பாமகவா நீங்கள் இந்த கூட்டணியில் வந்துருங்கிற ஒரு வேலையை தான் பிஜேபி செய்யும். ஸோ ஒன்று அது. ரெண்டாவது, தேமுதிகவும் பெரும் 99% அதிமுக கூட்டணியில் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இந்த ரெண்டு கட்சி தான், ஓபிஎஸ்டி டிவியை தவிர்த்துட்டு கூட்டணிக்குள்ளே வராமல் முடிவாகாமல் இருக்கக்கூடிய கட்சி இந்த ரெண்டு கட்சி தான். அதற்கு முதல் காரணம் பாமக இஷ்யூ போயிட்டு இருக்குது. தேமுதிக அவங்க எப்பவுமே கடைசி நேரத்தை முடிவெடுப்பாங்க. நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நிறைய கோரிக்கைகள் இருக்கும், ரிக்வஸ்ட் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து எது கரெக்டாக வருதோ அந்த பக்கம் தான் போவாங்க. ஆனால் இந்த முறை தேமுதிகவை திமுக எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா 1% ஓட்டு அவங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் சொன்னால் கூட அந்த 1% ஓட்டு முக்கியம். இந்த முறை எந்த வாக்குகளையுமே ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியல, விஜய், பிகாஸ் ஆஃப் விஜய். ஸோ அதனால தேமுதிகவை அவங்க எடுப்பதற்குன்னு ட்ரை பண்ணுவாங்க. 1% தான், 1% தான், பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்க மைண்ட் செட் எப்படியோ அதை பொறுத்து அவங்க முடிவு எடுப்பாங்க. ஸோ தேமுதிகவை நம்ம ரொம்ப உறுதியாக சொல்லிட முடியாது, பட் அதிகபட்ச வாய்ப்பு அதிமுக கூட்டணியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா புரிஞ்சுக்கிறேன். இன்னும் ஒரு 100 நாட்கள் கூட இல்லை தேர்தலுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணிகளில் மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு, எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது ஒருத்தர் ஒரு காலக்கெடு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிவி February 24க்கு அப்புறம் ஜெயலலிதா நம்ம பிறந்த நாளுக்கு அப்புறம்னு சொல்றாரு. ஓபிஎஸ் அவர்களும் தை மாதத்திற்கு அப்புறம், தை பிறந்ததுக்கு அப்புறம், பொங்கலுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாரோட டிசிஷனையும் பார்த்து பொறுமையாக எடுக்கிறதுல இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது? எந்த டைமில் நம்ம வெளியே சொல்லணும், எந்த டைமில் நம்ம அமைதி காக்கணுங்கிறத கட்சிகள் முடிவு எடுக்கிறாங்களே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? எப்பவுமே இப்படித்தான் பவித்ரா, எப்பவுமே இப்படித்தான். நமக்கு ரொம்ப நாள் முன்னாடியே இதை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இது கடைசியில் தான் முடிவாகும். கடைசி நேரம் வரைக்கும் அந்த இது போயிட்டே தான் இருக்கும். எப்படி மாற்றலாம்? ஆமாம் 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 ஆமாம், கடைசி நேரம் வரைக்கும் இருக்க தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப முன்னாடி தான், இது ஒன்று புதுசு இல்லை. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கூட்டணிகள் இருந்துருவாங்க. ஸோ எந்த கூட்டணியும் இல்லாத கட்சிகள் எந்த கட்சியில் போகிறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் கடைசி நேரம் வரைக்கும் இருக்கும். ஸோ அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அந்த கடைசி நேரத்தில் தான் பிரதிபலன்கள், பலாபலன்கள் எல்லாம் கிடைக்கிறது சில கட்சிகளுக்கு. அதற்காகவே வேலை செய்கிற கட்சியும் இங்கே இருக்குது இல்லையா? ஸ்வீட் பாக்ஸஸ் இருக்குது, பலாபலன்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை ஏம் பண்ணியே கடைசி நேரம் வரைக்கும் இதை இழுத்துட்டு போகிற 2 பக்கமும் பேசி, இந்த முறை 3 பக்கமும் பேசி, அதை கடைசி நேரத்தில் 3வது பக்கம் பெருசாக யூஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாவேக்கா போயிட்டு ஒரு கட்சிக்கு காசு கொடுத்து கூட்டணியில் சேர்த்துட்டாங்கன்னா அவங்களோட எல்லாமே போச்சு இல்லை இல்லையா? ஸோ அதனால் அது நிகழாது. திமுக கூட்டணி பக்கமாக அதிமுக கூட்டணி பக்கமாக போகணும் அப்படிங்கிறத கடைசி நேரம் இழுப்பாங்க. 2 விஷயம், ஒன்று இதர பலன்கள், இன்னொன்று சீட். எத்தனை சீட் எங்களுக்கு தரீங்கிற இந்த 2 விஷயத்துக்காகவும், இந்த 2 விஷயத்தில் எது அவங்களுக்கு பெரிய பிரதானமோ அதை முக்கியமாக வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை, காசெல்லாம் முக்கியம் கிடையாது, சீட்டு அதிகமாக கொடுங்கிறதுனா அதை முக்கியமான பாயிண்டாக வச்சு டிஸ்கஷன் நடக்கும். இல்லை காசு தான் முக்கியம்னா இதை முக்கியமான பாயிண்டாக வச்சு டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அதனால் அது கடைசி நேரம் வரைக்கும் அது போகும். இது புதுசு கிடையாது தமிழக அரசியல் தேர்தல் காலத்தில். இந்த தேர்தலில் வித்தியாசமாக பார்க்க விஜய் அவர்களுடைய என்ட்ரி, இப்போ விஜய் வந்ததுனால இந்த பேசக்கூடிய அந்த தொகுதிகள் அதிகமாக கேட்குறதாகட்டும், ஏன்னா அங்கே ஒருத்தர் இருக்காருங்கும்போது நம்ம அங்கே போய் ஜாயின் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமோ, இல்லை அங்கே போனால் எனக்கு இன்னும் அதிகமான தொகுதிகள் கிடைக்கும், இங்கே இருக்கணும்னா எனக்கு இந்த தொகுதிகள் கிடைக்கும்னு பேசுறதுக்கு அவர் ஒரு காடாக இருப்பாரோ? இப்போ விஜய் இருக்கிறனால அவரோட பேச்சை வச்சு எப்படியும் அந்த கூட்டணியில தான் இருக்க போறாங்க, ஆனா தொகுதிகள் அதிகமா கேட்கறதுக்கு ஒரு காரணமா இருப்பாங்க. அப்படி போறதுன்னா அது ஒரு முக்கியமான கட்சி, பெரிய கட்சி, ஆல்ரெடி வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அப்படி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க முடியும். ஓகேவா? இப்போ தேமுதிகவோ பாமகவோ எனிவேஸ் நம்ம திமுக கூட்டணியில் வர முடியாது. ஸோ பாமகவை பொறுத்தவரை திமுகவுக்கு அந்த சிக்கல் இல்லை. ஆனா பாமக அதிமுக அதை பேசலாம். இந்த மாதிரி பாமக நீங்க கேட்குற மாதிரி அதிமுக அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆனால் எதுக்கு எடுத்து வைக்க முடியாதுன்னா நீங்கள் எதை பிரதானமாக வைக்கிறீங்கன்னு தான். தேமுதிகவுக்கு தேமுதிகவோ விஜய் பக்கம் போனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சீட்டு தான் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? வேற ஒன்றும் கிடைக்காது. அப்போது இவங்க எதை நோக்கி நம்மளை விட அதிமுகவும் திமுகவுக்கும் இந்த கட்சிகள் எதை பிரதானமாக வச்சு பயணிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு தெரியும் பொழுது அதை ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நீங்கள் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ காங்கிரஸ்
தாவைக்கால போகிறது கூட்டணியில் சேர்றதுக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்துட்டே இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி தான் கால் பண்ணி விஷ் ஆமாம் பண்ணாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை வந்து இப்போ காங்கிரஸுக்கு நிஜமாகவே அப்படி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு பேசலாம். ஏன்னா காங்கிரஸோட வாக்கு நீங்கள் என்னதான் தமிழகத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லலாம், சிறுபான்மையர் வாக்கு வர்றது காங்கிரஸ் ரொம்ப முக்கியமான காரணம். அதனால் காங்கிரஸ் இந்த எலெக்ஷனில் விடக்கூடாதுன்னு எப்பவுமே திமுக நினைப்பாங்க. அப்போ அப்படி ஒரு பாயிண்டை வச்சு காங்கிரஸ் வந்து பேசலாம், திமுக கிட்ட அதிகமான தொகுதிகள் கேட்கலாம். ஆனால் காங்கிரஸ் அதை செய்யாதுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாடு ஒரு முக்கியமே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த எலெக்ஷனில் 50 சீட்டை வாங்கி ஜெயிச்சு என்ன ஆக போகுது? மேலெல்லாம் ரொம்ப முக்கியம். அங்கே ஆல்ரெடி மினிமம் மைனாரிட்டி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எப்பொழுது வேணுமோ அந்த 2 வண்டியும் வேற பக்கம், நிதிஷ்குமார் வண்டியும் சத்யபாபு நாயுடு வண்டியும் வேற பக்கம் திரும்பினா அங்கே என்ன வேணால் நடக்குங்கிறது ஒன்று. அது நடக்கலைன்னா கூட அடுத்த எலெக்ஷனுக்கும் இப்படி ஒன்று காங்கிரஸ் கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு பிறகு அடுத்த கட்டமாக இருந்து முழுக்க முழுக்க காங்கிரஸுக்கும் ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணுற கட்சியாக திமுக தான் இருக்குது. ஸோ அதை எப்படியுமே பகச்சிக்க நினைக்க மாட்டாங்க. சும்மா வெறுமனை கணிக்கிறதுக்கு இப்போ காங்கிரஸ் வந்து விஜய் கூட போயிட்டா கேரளாவில் ஜெயிக்கலாம், பாண்டிச்சேரியில் ஜெயிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. கேரளாவில் ரசிகர்கள் அப்படி கிடையாது. சினிமா வேறு அரசியல் வேறுங்கிற நம்மள மாதிரி அவங்க கிடையாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, அங்கே ஆல்ரெடி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தானே, 2 முறை தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்குது. இந்த முறை ஆப்வியஸ்லி இப்போ உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன் பார்க்க நமக்கு தெரிஞ்சது திரும்ப காங்கிரஸ் தான் வந்துடும் போல இருக்குது. அப்போ எதுக்காக போயிட்டு எப்படி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்? தேவையில்லாம் விஜய் கட்சியை கூட்டணி சேர்த்துட்டு அந்த கிரெடிட் எதுக்கு விஜய் கொடுக்கணும்? ஸோ அங்கே விஜய் சேர்த்து தான் காங்கிரஸ் ஜெயிக்கணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. அதிகபட்சம் இந்த முறை அங்கே ஜெயிப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அதெல்லாம் சும்மா சொல்லப்படக்கூடிய காரணங்களாக பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் மத்தியம் தான், ஒன்றியம் தான் முக்கியம் அவங்களுக்கு. ஸோ அதை பார்க்கும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ஸ்னா திமுக தான். ஸோ திமுக கிட்ட இப்படி ஒரு டீலை பேச மாட்டாங்க. தொகுதி கேட்பாங்க, அது கண்டிப்பாக பேசுவாங்க. ஆனால் தொகுதி தரலாம் நாங்கள் தாவேக்கா பக்கம் போயிடுவோங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழக அரசியல் களத்தில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்தோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்கள் நேரத்துக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி.